அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. ஞானம் மற்றும் அமைதியை மீண்டும் கண்டறிய முயல்வோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செய்தியினை பல்சமய உரையாடல் திருப்பீட அவையின் தலைவர் கர்தினால் மிகுவேல் ஆங்கெல் அயூசோ குவிக்ஸா மிகெல் ஏஞ்சல் ஆயுசோ கஹோட் அவர்கள் அபுதாபியில் வாசித்தளித்தார். பிறரை பற்றிய அறிவின்மை, செவிக்கொடுக்காமை, நுண்ணறிவில் நெகிழ்வுத் தன்மையின்மை போன்ற 3 தீமைகளும் மனிதவுடன் பிறந்த உணர்வை அழித்து மனிதகுலத்தின் தோல்விகளுக்கு வேர்களாக அமைகின்றன என்றும், ஞானம் மற்றும் அமைதியை மீண்டும் கண்டறிவதற்கு அதனை நன்கு அடையாளம் காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 4 ஞாயிற்றுக்கிழமை அபுதாபியில் நடைபெற்ற PLURIEL எனப்படும் இஸ்லாம் பற்றிய பல்கலைக்கழக ஆராய்ச்சியின் 4வது பன்னாட்டு மாநாட்டை முன்னிட்டு அதன் பங்கேற்பாளர்களுக்கு திருத்தந்தை அனுப்பியுள்ள செய்தியினை பல்சமய உரையாடல் திருப்பீட அவையின் தலைவர் கர்தினால் மிகுவேல் ஆங்கெல் அயூசோ குவிக்ஸா மிகெல் ஏஞ்சல் ஆயுசோ கஹோட் அவர்கள் வாசித்தளித்தார். மற்றவர்களை பற்றிய அறிவின்மை. நாம் மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்ளவும் மதிக்கவும் முயற்சிக்காமல் இருந்தால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாகவும் நமது இன்றைய மற்றும் நாளைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலும் இருக்கும் என்றும், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல், நல்லிணக்கம் மற்றும் நம்பிக்கையை வளர்த்தல், எதிர்மறை எண்ணங்களை விடுத்து ஒவ்வொருவரையும் சகோதரராக பார்த்தல் போன்றவை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைதிக்கான செயல்முறைகளைத் தொடங்குவதற்கான வழி என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிறரை பற்றிய அறிவு, மனிதமாண்பு இல்லாத அமைதி என்பது மதிப்பற்றது, எதிர்காலமற்றது என்றும், நம்மை விட வேறுபட்டவர்களை சகோதரர்களாக பார்ப்பதன் வழியாக உரையாடல் மற்றும் சந்திப்பிற்கான கல்வியின் பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். செவிசாய்த்தலின்மை. நம்மிலிருந்து வேறுபட்ட சகோதர சகோதரிகளுடன் இப்பூமியில் வாழ்வதற்கு நாம் அவர்களுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினங்கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும். ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேறத் தடையாயிருக்கிறது என்ற திருத்தூதர் யாக்கோபின் திருமடலில் உள்ள இறைவார்த்தைகளையும் மேற்கோள் காட்டியுள்ளார். செவிக்கொடுக்காமை மனித உடன்பிறந்த உணர்வினை அழிக்கும் 2வது தீமை என்று சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை அவர்கள், குடும்பம், அரசியல், துறவறக் குழுமம், பல்கலைக்கழகம், மக்கள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையே செவிசாய்த்தல், அமைதி, உண்மையான வார்த்தைகள் இருந்தால் பல தீமைகளைத் தவிர்க்க முடியும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பிறருடன் நல்ல உறவும் ஒப்பீடும் இல்லை என்றால், தன்னையும் தான் வாழ்கின்ற இடத்தையும் பற்றி தெளிவாகவும் முழுமையாகவும் அறிந்து கொள்ள முடியாது என்றும், பிற கலாச்சாரங்கள் எதிரிகள் அல்ல, மாறாக அவை மனித வாழ்வின் வற்றாத செழுமையை எடுத்துரைக்கும் வெவ்வேறு பிரதிபலிப்புகள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.